இந்த சம் பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு இது ரூட்குள்ளே இருக்குது, அப்புறம் இது வந்து இந்த ரூட்குள்ளே இருக்குது, இது 3 சேர்ந்து இந்த ரூட்குள்ளே இருக்குது. இது எப்படி சால்வ் பண்ணால் எடுத்தோடனே நம்ம இதை சால்வ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இதை வந்து சால்வ் பண்ணணும். அதாவது √169 அப்படின்னு என்ன மீனிங்னா இது ரூட்டுன்னு அர்த்தம். இதோட ஆன்சர் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 13 × 13, 2 13 இருக்குங்களா, அதுலேருந்து ஒரு 13 எடுத்துக்கலாம். ஸோ ஆன்சர் வந்து 13. ஸோ இதோட ஆன்சர் என்ன 13. நம்ம இப்போ இதுக்கு தான் ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 13 போட்டுக்கோங்க. இந்த ப்ளஸ் அப்படியே தான் இருக்கும், இந்த இது வந்து அப்படியே தான் இருக்கும். 248 ப்ளஸ் இந்த நம்ம ஒவ்வொரு ஸ்டெப் எழுதுகிறப்ப இந்த ப்ளஸ் எல்லாம் மறந்துடக்கூடாதுங்க. இது அப்படியே கரெக்டாக எழுதணும். இப்போ இது ரெண்டே ஆட் பண்ணுங்கள். என்ன வரும்? 51 + 13 64 இல்லைங்களா. ஸோ இது வந்து √64 ப்ளஸ் இது வந்து 248. இந்த √64 ஆன்சர் என்ன? 8 × 8. 8 8s are 64. 2 8 இருக்கிறங்காட்டி இது ரூட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ ஒரு ஒன்றை மட்டும் வெளியெடுத்து 8. ஸோ இதோட ஆன்சர் வந்து நம்ம 8. ஸோ 8 மட்டும் எழுதிக்கணும். ப்ளஸ் 248. சரிங்களா. 248 + 8 எவ்வளோ வரும்? 256. 256ஓட ரூட் என்ன? 16. இது வந்து 256 வருதுங்களா. அதாவது 16 × 16 அதில் 2 இருக்கிறங்காட்டி 1 எடுத்து எழுதிடுவோம். ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு வந்து 16. சப்போஸ் 16 வந்து டைரெக்டாக இப்படி கொடுக்க மாட்டாங்க. 16 வந்து எப்படி எழுதலாம்? 4² கூட இதுக்கு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சி எழுதணும். இது அவ்வளோதான் இந்த சம்.